Hi, hello, welcome back to Malni's Lifestyle channel. Sunday morning to afternoon ஒரு busy day routine தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா ஆகலாம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஆக்சுவலாக நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா வீடு ஃபுல்லாக ஒரே டஸ்ட்டாக இருந்தனால ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறமா ரூம் முடிக்கவே ஆஃப் டே ஆகிருச்சு. வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ண ஆரம்பித்தா ஒன் டே பத்தாதுன்னு ஒரு பிளேஸாக பண்ணிக்கலான்னு ரூம் மட்டும் நானே க்ளீன் பண்ணிட்டேன். வேக்யூம் யூஸ் பண்ணி தான் ஒட்டடையெல்லாம் அடித்தேன். நான் வேக்யூம் யூஸ் பண்ணி தான் எனக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருந்தேன். ஏன்னா டஸ்ட்டு வெளியே பறக்காமல் இருக்கும். டஸ்ட்டு ஓவராக இருந்தனால வேக்யூம் யூஸ் பண்ணியிருந்தேன். நான் யூஸ் பண்ணுற வேக்யூம் அகாரோட பிராண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டெய்லி இதை யூஸ் பண்ண மாட்டோம். சோஃபா க்ளீன் பண்ணுறதுக்கு, க்ளீன் பண்ண முடியாத பிளேஸ்லலாம் இதை யூஸ் பண்ணுறதுக்காக மெயினாக இதை வெளியெடுப்போம். உங்களுக்கு இப்போ பார்த்தாவே தெரியும் டஸ்ட்லாம் பறக்காமல் எவ்வளோ க்ளீனாக ஆகிருதுன்னு. டஸ்ட் அலர்ஜி இருக்கவங்களுக்கு மெயினாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெட்டில் நின்றுட்டு எனக்கு 8 அளவுக்கு வேக்யூம் யூஸ் பண்ணி ஒட்டடை அடிச்சாச்சு. மற்ற பிளேஸில் ஒட்டடை கம்பு யூஸ் பண்ணி டஸ்ட்லாம் தட்டி விட்டுட்டேன். ரூம் க்ளீன் பண்ணிட்டு கிச்சன்ல இருக்க ஜன்னல் மட்டும் க்ளீன் பண்ணேன். இந்த ஜன்னல்ல இருக்க மஸ்கிட்டோ நெட்ல அவ்வளோ தூசி இருந்துச்சு. ஃபுல்லா வேக்யூம் பண்ணி எடுத்துட்டேன். இதில் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு. இந்த ஜன்னல் இருக்க நெட்டை வேக்யூம் பண்ணும்போது வந்த டஸ்ட்டு தான். பெட்லாம் தட்டி விட்டுட்டு பெட் கவர்லாம் மாட்டி விட்டுட்டு இப்போ ரூமில் க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் தான். நான் ஃப்ரிட்ஜ் எந்த அளவுக்கு டீப்பாக க்ளீன் பண்ணி அரௌண்ட் ஒரு 3 months இருக்கும். ஃப்ரிட்ஜில் இருக்க பார்ட்ஸ்லாம் ஃபுல்லாக கலட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜையும் ஓவரால் ஃபுல்லாக கிளாத் வச்சு தொடச்சிட்டு கொஞ்சம் நேரம் திறந்து வச்சுட்டேன். அதில் ஸ்மெல் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக அப்படி பண்ணியிருந்தேன். இந்த டோரில் இருக்க இந்த பிளாஸ்டிக் பாட்ஸ் கலட்டி அடிக்கடி வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வெஜிடபிள் ட்ரேயும் அடிக்கடி கழட்டி வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கனால இதுக்காக ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். 2 ப்ராடக்ட். அதில் ஒன்று வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி போடுற மாதிரி, கொரியாண்டர் லீவ்ஸ் இதெல்லாம் தனித்தனியாக போடுற மாதிரி ஒரு பாக்ஸு. இன்னொன்று வெஜிடபிள்ஸ்லாம் தேடி எடுக்காமல் செப்பரேட் பண்ணி தனித்தனியாக போடுற மாதிரி ஒரு பாக்ஸ். இது வந்து பேக் ஆஃப் 6 ஆர்டர் போட்டிருந்தேன். இப்படி வைக்கிறதுனால என்ன வெஜிடபிள்ஸ் என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லைன்னு ஈஸியாக பார்த்துக்கலாம். ஃபைவ் பாக்ஸஸ் இதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க ஒரு பாக்ஸை இந்த சாஸ் பேக்கெட்ஸ் மயோனைஸ்லாம் வச்சுக்க யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஃப்ரிட்ஜ் பார்க்கவே ரொம்ப அழகாக நீட்டாக இருக்குது. ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கி மொத்தமாக ஒரு இடத்துல வைக்காமல் தனித்தனியாக இந்த மாதிரி பாக்ஸில் போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அடுத்தது இந்த பாக்ஸில் நெக்ஸ்ட் என்ன சமைக்க போகிறோமோ அதுக்கு தேவையானதை கட் பண்ணி வச்சுக்க. இந்த பாக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு ஒரு மூடியும் கொடுத்துருக்காங்க. இதோட குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் மீஷோலே அவைலபிளாக இருக்குது. ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜும் சர்ச் பண்ணால் நிறைய டைப்ஸில் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், இன்றைக்கான க்ளீனிங் ஒர்க்கை முடிச்சுட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. பாய்.